வணக்கம். நம்ம லைப்ரரி புக் சீரிஸ் கலெக்ஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரோட படைப்பு பார்த்தீங்கன்னா பரமசிவன் அவர்களோட படைப்பு இது. இதுவே ஜனநாயகம், அறியப்படாத தமிழகம், தெய்வம் என்பதோர், பண்பாட்டு அசைவுகள், அழகர் கோயில், பரமசிவன், நேர்காணல். இதை எல்லாமே நான் படிச்சுட்டேன். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தமிழை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாட்டார் வழக்கையில் தமிழில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பர்டிகுலராக இந்த அறியப்படாத தமிழகம்னா ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண புக்கு, நிறைய பேர் புக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த புக்கை படிச்சு பாருங்க. அடுத்து தெய்வம் என்பதோர். ஸோ இதுவும் ஒரு நல்ல புக்கு. அடுத்து பண்பாட்டு அசைவுகள், அப்புறம் மஞ்சள் மகிமை அப்படி சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு ஆர்டிக்கலாக ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் படிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா நாட்டார் வாழ்க்கையில் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அழகர் கோயில். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட PhD அளவுக்கு இருக்கிற புக்கு இது. ஸோ காமராஜ் பல்கலைக்கழகத்தில் அவங்க பண்ணும்போது தீசிஸ் பண்ணும்போது பண்ணியிருந்தாங்க. நம்ம அழகர் கோயில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ A to Z வரைக்கும் அழகர் கோயிலில் நம்ம ஃபுல்லாக நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தனி புக்ஸாகவே நம்ம தனி டாப்பிக்காகவே போடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இதை படமாக கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக எழுதியிருப்பாங்க. அடுத்து பரமசிவனோட நேர்காணல்கள். இந்த நேர்காணலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அந்த ஓவராலாக இந்த புக்ஸ் பரமசிவன் அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கை படிக்க அடுத்து இவர் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு அறியப்படாத தமிழகம் நான் பார்த்தேன். அது பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன படைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய தேடி தேடி படித்தேன் நான். ஸோ இன்னமும் புக்ஸ் அவைலபிள் இருக்குன்னா அதையும் நான் தேடி படிக்கிறேன். கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோஸ் நம்ம அடுத்து ஃபுல்லாகவே நம்ம போடுவோம். நன்றி, வணக்கம்.